பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலும் எம்எம்ஜே மூலமாக உங்களை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இவ்வளோ நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த அதிகாலை நேரத்திலும் அவரோடு கூட நாம் உட்காரும்படியாய், இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவர் எவ்வளோ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளை காண வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே வாஞ்சித்த போதிலும் அவர்களால் கூடாமற் போனது. ஆனால் நம்மையோ அவர் நம்மை வைத்த இரக்கத்தினால, கிருபையினால் நாம் இந்த நாளிலே ஒருவருக்கொருவர் பார்த்து ஆண்டவரை துதிக்கும்படியாய் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நாம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இரவு நேரத்தில் நாளை காலையில் எப்போ விடியுமோ என்று சொல்லி கூட எத்தனையோ பேர் வேதனையோடு கூட, கவலையோடு கூட, பயத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், அந்த எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியா சொல்கிறது: என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதம் இப்படி சொல்கிறது: என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பயம் எது எடுத்தாலும், ஐயோ அடுத்த நாள் எப்படி இருக்குமோ, அல்ல இந்த நாள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குமோ, அப்படி சொல்லி பயம் வந்தாலே ஒரு கலக்கம் வந்துடும் நமக்குள்ளே. சாப்பிட மாட்டாங்க, அநேக நேரங்களில் எதையும் வேலை செய்ய மாட்டாங்க, அதை நினச்சே ரொம்ப கலங்கி போயிருப்பாங்க. ஆனால் இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்கள் உங்கள் காரியத்தை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, ஐயோ ஏன் என் மகன் இப்படி பண்ணிகிட்ருக்கிறான், அல்லது ஏன் என்னுடைய மகள் இப்படி பண்ணிகிட்ருக்கிறா, ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் தெரியலையே, அல்லது தூரமாக இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலேன்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட, பயத்தோடு கூட இருப்பீர்களானால், திருப்பி இந்த வசனத்தை நான் ஒரு தடவை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒன்று இழந்துட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று இல்லைன்னு பயப்படுறீங்கன்னா, கலங்கிட்டுருக்கீங்கன்னா, ஆண்டவர் திருப்பி உங்கள் கையில் கொண்டு தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எது இழந்தேனோ, எது இல்லாமல் போயிட்டோ, எது இல்லை என்று பயப்பட்டேனோ, அது கிடைக்காதுன்னு நினச்சேனோ, அது என் தேவன் என் கையில் கொண்டு வந்து தரப்போகிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா மற்றவங்க நம்ம சொல்லலாம், நீ பயப்படாதேன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அவங்களே ஆஃப்டர் சம்டைம்ஸ் பயப்படுற வேலையை செய்வாங்க, கலங்காதேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கலக்கத்துக்குரிய காரியங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, பயப்படாதேன்னு அவர் பயப்பட நம்ம வைக்க மாட்டார். அவரே அந்த பயத்துக்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்வார். தான் அவர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் ஏண்ட வச்சுருங்கன்னு சொல்கிறார். நம்ம கவலைகளெல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டோன்னா நமக்கு கலக்கம் இல்லை, பயம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன கோரஸை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளுக்குரிய விண்ணப்பத்தை, உங்கள் கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அப்படியே சமூகத்தில் வைங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வாழ்க்கையில்
ஜெயம் கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். மனுஷன் ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அவங்களால கொடுக்க முடியாது. ஒரு அளவுக்கு வந்தோடனே சொல்லுவாங்க, ஐயோ ஐ எம் சாரி அப்படிம்பாங்க. அதுதான் அது கடைசி நிமிஷமான ஆன்சராக இருக்கலாம். அப்படி இல்லை, நம்முடைய தேவன் சில நேரங்களில் நம்மளை இம்மீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி பதில் தருவார். சில நேரங்களில் சில காரியத்துக்கு நோ சொல்லுவார், பட் சில காரியத்துக்கு வெயிட் அப்படிம்பாரு. அவர் வெயிட்னு சொன்னாலே யூ ஹாவ் டு வெயிட். இல்லைனா நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் அவர் வெயிட் பண்ண சும்மா இருக்க மாட்டார். அந்த வெயிட்டிங் பீரியடில் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக, நம்முடைய கலக்கத்துக்காக, நம்ம பயத்துக்காக அதை எடுத்து போடும்படியாய், நம்முடைய தத்தளிப்பை மாற்றும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி, நமக்கு பயப்படாதேன்னு ஒரு உத்தரவாதத்தை தருகிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். கலங்காதே என்று நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன், அவர்தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்படியே கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறபடியால் அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். அந்த காலை நேரத்தில் இந்த நாளில் ஒருவேளை காலையில் முடித்து நீங்கள் உங்களுடைய வேலைக்கு போகலாம், அல்லது உங்கள் சொந்த தொழில் செய்ய போகலாம், அல்லது ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினைக்கலாம். அது யாரோ ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் என்னுடைய எவ்வளோ கடனை கொடுக்கணும், ஏதோ சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டுருக்கலாம், கலங்கி போய் இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தூரமாய் தேவனை விட்டு, அல்லது ஒரு உலகத்தில் மனுஷனை கண்டு பயந்து தூரமாய் போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம்.
ஜெபிக்க கூட முடியலேன்னு சொல்லி கலக்கத்தோடு தூரமாய் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தூர தேசத்திலிருந்து உன்னை பிள்ளைகளை சிறைப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து ரட்சித்து கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்கிறார். அவர் சொன்னவர், வாக்கு மாறாதவர். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி எதையெல்லாம் இழந்தார்களோ தகப்பனே, அப்பா அதை நீங்கள் திருப்பி கொடுப்பேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு திருப்பி கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. என் தகப்பனே, உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் எதை இழந்தாலும் திருப்பி கொடுக்குற தேவன் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவேளை எங்களுடைய மதீனங்கள் அப்பா, எங்களுடைய சில குறைச்சல்கள் அல்லது எங்களுடைய சில அவநம்பிக்கைகள், எங்களுடைய விசுவாச குறைச்சல்கள், ஒருவேளை எங்களுடைய காரியங்களை இழக்க செய்திருக்கலாம் அப்பா. அது எங்களை விட்டு தூரம் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன். நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. நீர் ஆமென் ஜீவனுள்ள தேவனப்பா. உண்மையே நம்பி இருக்கிற நாங்கள் கலங்கி போக மாட்டோம், பயந்து போக மாட்டோம். உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரத்தில் எந்த விண்ணப்பத்தை கேட்டாலும், எந்த விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்தாலும் அதற்கு பதில் தருகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக தகப்பனே. இந்த காலை நேரத்தில் நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க, நீ பயப்படாதே, கலங்காதே என்று. இவருடைய கலக்கத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என் தகப்பனுக்கு மறைவாயில்லை. உங்களுடைய பயத்தின் காரியம் எதுவாக இருந்தாலும் உமக்கு மறைவாயில்லை. எல்லாவற்றையும் ஆமீன் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே, அது போல உங்கள் பயம் எல்லாம் மாறி, கலக்கமெல்லாம் மாறி, இந்த துக்கமெல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா, எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் அது முடிந்து போனதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன காரியங்களை குறித்து எவ்வளோ வேதனையோடு இருக்கிறார்களோ, கலங்கி போயிருக்கிறாங்களோ, இந்த கலக்கத்தை தீக்க உங்களால் மட்டும்தான் அப்பா முடியும். எங்கள் கலக்கத்தை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நானே கர்த்தர் என்று சொன்னீங்களே, யெகோவா நிசியே, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் நீர்தானப்பா. நீரேன் கோட்டை, நீரேன் அடைக்கலம் ஆண்டவரா. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆமென் பிள்ளைகளை குறித்த கவலை இன்னும் ஆண்டவரே சொல்லப்போனால் விதின் ஃபாஸ்ட்டில் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதணும், 12th எக்ஸாம், 10th எக்ஸாம், அப்புறம் நீட் ப்ரிப்ரேஷன், ஜெட், நிறைய எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பெற்றோர் பிள்ளைகள் மூலம் கலங்கி போய் பயந்து போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி படிக்க போகிறாங்களோன்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் கலக்கங்கள் அல்லது திருமணம் முடிந்து கலக்கங்கள், இது எவ்வளோ கலக்கங்கள் ஆண்டவர். பட் எல்லாவற்றையும் ஆமீன் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையே நம்பி இருக்கிற இவர்களை கர்த்தர் கண்ணோக்குவீராக தகப்பனே. அப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளில் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது எனக்கு இன்னைக்கு நற்பேன் இருக்குமா இருக்காதா, ஐயா நான் கையிட்டு செய்கிற தொழிலில் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி எல்லாம் பயந்து போய் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டவரை இன்னைக்கு டாக்டர்ஸ் போக சொல்லியிருக்காங்க, அல்லது என்னுடைய ரிசல்ட்டை கொண்டு போக சொல்லியிருக்காங்க. அது கொண்டு போகும்போது எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தாவே ஒருவேளை வேதனையோடு கூட காணப்படலாம். ஆமேன், இவ்வளோ பணம் செலவாகும், நான் என்ன செய்வேன் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆமேன் வீட்டில் உள்ள காரியங்களுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, இந்த சம்பளம் கம்மி, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலங்கி போய் பயந்து போய் இருக்கலாம். பட் எந்த கலக்கமாக இருந்தாலும் கலக்கத்தை ஆமேன் மாற்றி பயப்படாதே என்று சொல்லி ஆமீன் எங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கல, உண்மையே நோக்கி பார்க்கிறார்கள் கர்த்தாவே. உண்மை நோக்கி பார்க்கும்போது உங்கள் கரம் இவர்களுக்குள்ளே அப்பா விளங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நன்மையான எந்த ஈவும் ஆமீன் எல்லாமே எங்கள் தேவனிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது கர்த்தாவே. ஆமீன், இந்த பரிபூர்ணம் உங்கள் கரத்தில் தான் இருக்குதப்பா. இந்த பரிபூர்ணமான ஈவை என் தேவன் பரத்திலிருந்து தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு உதவுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள்
எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் அதை விசுவாசிக்கிறோம், 100% விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. தடைகளை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சிறு வயதிலிருந்து பெரியவர் வரைக்கும் உங்கள் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கணுமேன்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட பேசுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசினதற்காய் நன்றி கர்த்தாவே. கலக்கத்தின் இருதயங்கள் மாற்றி படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நேர்த்தியா யாவையும் செய்து முடிக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, காலையில் புறப்பட்டு பிள்ளைகள் தூரமாய் வேலைக்கு போகலாம், பக்கமாக போகலாம், அல்லது உயரமான இடங்களில் வேலை செய்யலாம். இன்னும் சுகாதாரமற்ற இடங்களில் வேலை செய்யலாம். எங்கே செய்தாலும் என் தகப்பனுடைய காரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். உடைய போக்கிலும் வரத்தில் அப்பா கூட இருப்பீராக. போக்கையும் வரத்தையும் கத்த முன்னும் பின்னும் சைலும் தூதலை கொண்டு காவந்து புரியும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் முழுதும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு, உடாய்த்த ஆத்துமாவுக்கு ஐயா உங்கள் வசனம் இன்றைக்கு கத்தாவே ஆமேன் ஒரு ஜீவ நீரூட்டாய் கடந்து வந்ததற்காக நன்றி என்று சொல்கிறோம். கத்த தாமே அவர்கள் பருக 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 ஆத்துமாவில் இளைப்பாறுதலை கத்த கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவர் அப்பா. இன்னும் சுவாமி, சொந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்குற தேவன் இவளை காத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் புது பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தரும். இவர்கள் ஆமேன் பிறந்த நாளை பார்க்கும்போது ஆமேன் இந்த வருஷம் இவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமாக இருக்கட்டும். இரக்கத்தின் தேவன் நீரளவோ கத்தாவே உங்களுக்கு நல்ல இரக்கத்தையும் ஆமேன் கிருபையும் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த வருஷத்தை நன்மையினால் கத்தர் முடிசூட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம். நல்ல யுவரங்களை கத்தர் கொடுத்து நடத்துவீராக. இவர்கள் மனதில் என்னை விரும்புகிறார், அதை கத்தர் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தருடைய கரம் இவர்களை தாங்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஏசப்பா, திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம் அப்பா. கணவன் மனைவியாக இணைந்து எதை ஆண்டு தங்களுடைய மன விருப்பத்தின்படி எதை கேட்கிறார்களோ அதை கத்தர் வாய்க்க செய்வீராக கத்தாவே அப்பா. இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு கத்தருடைய கரணங்களை நடத்தணுமேனு ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து நடந்துக. பெற்றோருக்கு ஆண்டவரே இவர்கள் சந்தோஷத்தின் பிள்ளைகளாய் காணப்பட கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் எதை இழந்தார்கள் அதை திருப்பி கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசம் விக்கிரங்களால் நினைந்திருக்கிறது, அதை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே புதுசாக கத்தாவே வேலைக்கு ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் இருப்பாங்க. இன்னும் புதுசாக ஆண்டவரே ஆமேன் இன்னும் நிறைய காரியங்களை தொடங்க ப்ரைவேட்டாக அப்படி இருப்பாங்க. எல்லோரும் எங்கள் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் சுவாமி, எங்கள் இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆமேன். ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தர நம்ம மகனை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழிய பாதையில் ஓடும்போது உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்த தாமே எல்லாவற்றையும் ஆமேன் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீங்களே கத்தாவே. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறத நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியை மென்மேலும் வளரட்டும். எந்தெந்த வீடுகளெல்லாம் போய் அது சென்றடைகிறதோ அங்கெல்லாம் உங்கள் பிரசனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் தேவனுடைய வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆமேன் இதன் மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆமேன் பக்கத்திலும் தூரத்திலும் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் உடைய ஊழியங்கள் எழுந்து வளரட்டுமே என்று ஜெபிக்கிறோம். ஒரு எழுச்சியை காணட்டுமே என்று ஜெபிக்கிறோம். தேவையை எல்லாம் கத்தை சந்திப்பீராக. அது மட்டுமல்ல கத்தாவே ஆண்டவரே, இதன் மூலம் செய்யப்படுற ஒவ்வொரு உதவிகளும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. மத்தியான நேரத்தில் ஆமேன் 150க்கு மேலானவர்களை போஷிக்கிற திட்டத்தில் கத்தர் கூட இருந்து நடத்துவீராக. கத்தாவே நாங்களும் மனமோந்து செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமில்லை வாழ்விழந்த மக்களுக்கு கத்தாவே ஆமேன் கத்தா இன்னும் ஆமேன் அநேக கைவிடப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டோரை பார்த்து சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவரை மாதமுள்ள ஊக்கத்தொகைகளை கொடுத்து அவளுக்கு வேண்டிய அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கும்போது என் தகப்பனுடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அதுக்குரிய தேவைகள் அநேகம் உண்டு ராஜா. எல்லாத்தையும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே இன்னும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் கத்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஹெவன் டிவியில் பணிபுரிகிற அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அவர்கள் குடும்பங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் அப்பா. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆமேன் ஆண்டோடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து இருக்கும்போது கர்த்தர் அவர்களை குடும்பமாக பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் இந்த டிவியை பார்த்து கொண்டு இந்த டிவிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க உண்டு. இன்னும் ஹெல்ப் பண்ணணும் ஆசை உண்டு, எப்படி செய்யணும்னு தெரியாது, அல்லது தங்களுடைய கைகளிலே ஒன்றுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கரைகள் மேலே இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அவர்கள் இதை ஆண்டவரே எடுத்து செல்லும்போது
அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வரணுமேன்னு ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே, இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையிலும் உங்கள் கரம் வெளிப்படணுமேன்னு ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைக்கணுமேன்னு ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களால் ஒன்றும் கூடாது, ஆனால் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்போ அவனுடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை கொண்டு MMJ மூலமாக என்னென்ன காரியங்களை செய்ய திட்டமிட்டீரோ அதை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த காலை நேரத்திலும் தகப்பனே, பெட்டில் இருந்துட்டு நைட்டெல்லாம் தூங்கலை, என்னால் முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க உண்டு. அவளுக்கு கஷ்டத்தை தீர்த்து அவருடைய வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. இன்னும் வேதனையோடு கூட வலியோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இன்னும் ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது கடன் தீர்க்கணும், எனக்கு இன்னும் வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு. யாராக இருந்தாலும் என் தகப்பனுக்கு அது லேசான காரியம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. மழை எல்லாமே செய்ய முடியும், மழை எல்லாமே செய்ய முடியும். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. நான் என்று அல்ல, நாங்கள் என்று அல்ல, நீரே எல்லாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். உண்மை என்று எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லையப்பா. இந்த உலகத்தில் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா. பவுல் சொன்னது போல் எல்லாவற்றுக்கும் எல்லாமானே, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றும் நாங்கள் நன்மையானதை கற்றுக்கொண்டு என் தேவனுக்கு வாழக்கத்தை கிருபை தாருங்க. அப்போ அந்த டிவி முன்னால் உட்காந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்கள் பிரசனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை நிறைக்கணுமேனு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அந்த சில பிள்ளைகள் எக்ஸாமினாலே ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி படிக்க முடியாதபடி சத்துரு பிள்ளைகளை கட்டி வைத்திருப்பான். சத்துருவின் கட்டுகள் இந்த இடத்துல அற்று போகணுமே ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உங்கள் இரத்தத்தை கொண்டு கத்தாவே ஆமீன் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வல்லக்காரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கத்தாவை விடுதலை விரும்புகிற பெற்றோருக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு பக்கத்துணையாய் பாதுகாவலராய் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாம் கூடும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் என்னென்ன காரியங்களுக்கு நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தரே பக்கத்துணையாக கூட இந்த நடத்துவீராக ஆண்டவரே. இன்னும் அநேகர் எங்களுக்கா ஜெபிங்கன்னு கேட்டிருப்பாங்க, அல்லது இந்த நாளில் ஆமீன் என்னுடைய வேலை பறி போயிடுச்சு, என்னை வேண்டாத சிறைச்சாலையில்னு வச்சுருக்காங்க, அப்படி கூட அநேகர் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்கள் கரத்தில் தரும். சிறைச்சாலையும் தடுக்க முடியாது. சிறையில் பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறைச்சாலை ஆமேன் அந்த பேஸ்மெண்ட் அதிர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆமேன் அந்த கதவுகள் திறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் அப்படிக்கத்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்களோ, கலங்கி போயிருக்காங்களோ, பயந்து போயிருக்காங்களோ, சிறைச்சாலை கதவுகள் அதிரட்டும் ஆண்டவரே, விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலை கத்திருந்த நாளில் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தரே இவர்களுக்கு ஆமேன் பரிகாரியாக கடந்து வந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாது செய்யக்கூடாது அதிசயமானது ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாத்தையும் உங்கள் பொற்காரத்தில் தருகிறோம். கர்த்தர் கூட இந்த நடத்துங்க. மீதியா நேரம் கர்த்தருடைய வல்லக்காரம் கூட இருக்கும்படியா இந்த ஹெவன் டிவியோடு மகளிர் மன்றாட்டு ஜெபத்தோடு இங்கே பணிபுரிகிற அத்தனை பேரோடும் ஆமீன் ஃபவுண்டரோடு கூட அவங்க குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாய் ஆமீன். இன்னும் யாரெல்லாம் இதை பார்த்து அல்லது யூடியூப்பில் பார்க்குறார்களோ அவர்களோடு கூட இருக்கும்படியாய் இந்த தேவனுடைய நேசக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியாய் எங்களுக்கு மரித்து விட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனோடு கூட உட்கார்ந்து இவ்வளோ நேரம் ஆண்டோட நம்ம அரை மணி நேரம் ஜெபித்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அதிகாலையில் நான் தேவனோடு கூட ஆமேன் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு என் கவலையும் பயத்தையும் நீங்கிற என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்